நினைப்பதற்கும் நான் செவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கனி கூறுவோம், கனி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி வாழ்வோம். பாழாய் போனாயோ, வாழ்க்கையெல்லாம் முற்றுப்பெற்றதோ, எல்லாம் பாழா போச்சு என்று சொல்லி விரக்தியோடு வந்திருக்கிறாயோ, என் கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை மீண்டும் உருவாக்கி உன்னை விளைநிலமாய், வாழ்நிலமாய், வளர்நிலமாய் மாற்றுவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீயாக இந்த ஆராதனைக்கு வரவில்லை, கர்த்தரே உன்னை கொண்டு வந்தார். உன் வாழ்க்கையில் இருக்கிற விரக்தி, அவ்வளவு மனநோவு, அவ்வளவு கஷ்டம், காலை எழுந்தால் உன் இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தை இதுதான். எல்லாம் பாழா போச்சே, வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சே, வாழ்க்கையே பாழா போச்சே என்ற சிந்தையில கலங்கி போய் கண்ணீர் வடிச்சு, படிக்க வச்சும் பாழா போச்சே, சந்ததியை நினைச்சு கலங்கிக்கிட்டு இருக்கிற, பணம் செலவழிச்சு பாழா போச்சே, உன் வாழ்க்கையிலே துக்கங்கள் ஓயாதிருக்கிறது. என் கர்த்தர் சொல்லுகிறார், பாழாய் போன எல்லாவற்றையும் மீண்டும் 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 உருவாக்குகிற யெகோவா உசேனு, யெகோவா நானே. நீ என்னை விசுவாசி, நீ என்னை நம்பு, நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னை நான் பயனுள்ள பாத்திரமாய், பயனுள்ள நிலமாய், மேன்மை நிறைந்த நிலமாய், அறுவடை நிலமாய், மகிழ்ச்சி நிலமாய் மாற்றுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நினைப்பதற்கும் நான் செவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கனி கூறுவோம், கனி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி வாழ்வோம்.